ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அதாவது இன்றைக்கி சேனலில் வந்து என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸு இப்போ +2 முடித்து ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ண யங் லேர்னர்ஸுக்கானது. அதாவது ஸ்கூல்லேருந்து நம்ம காலேஜுக்குள்ளே என்டர் ஆகும்போது வி ஃபீல் எ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்ணை கட்டி காட்டில் கொண்டு விட்டது போல் இருக்கும். அவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும். அது நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். இதில் சில பேர் தமிழ் மீடியத்துலேருந்து இப்போ தான் என்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வேறு மிக கடுமையாக இருக்கும். லாங்குவேஜ் வேறு ப்ராப்ளம் ஆகும். நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க. இப்போ எல்லாம் இங்கிலீஷில் படிக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். புதுசாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபீல் எல்லாமே இருக்கும். ஆனால் இது எல்லாமே ரொம்ப குறைவான நாட்களில் தான் இருக்கும். ரொம்ப வெகு குறைவான நாட்களில் நம்ம வந்து நார்மல் மோடுக்கு செட் ஆகிடுவோம். அந்த காலேஜில் என்ன மோடு அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் ஆகுறதுக்கான டைம் வந்து 15 days to 1 month தான். ஆனால் 20 days to 1 monthக்குள்ளே நம்ம வந்து இப்போ நல்லா செட் ஆயிடுவோம். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரெஃப்ரெஷர் கோர்ஸ்னு சொல்லி ஒரு 15 to 20 days காலேஜ் பழகிறதுக்காக ஒரு கோர்ஸ் வேறு கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே இருக்காது, ஈஸியாக செட்டில் ஆகிடும். இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி அண்டர் த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் என்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஜினியரிங் மேத்ஸுக்கு 1க்கான சிலபஸ் என்ன, அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயமாக தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த சிலபஸுடைய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சிலபஸுக்கு இந்த ஓவராலாக மேத்ஸில் தேவையான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு இன்ஜினியரிங் மேத்ஸ் விஷயமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் +2ல் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுதான் ரிப்பீட்டடாக இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாமே வந்து +2ல் இந்த யூனிட் 4 தவிர யூனிட் 1 to 5 எல்லாமே நீங்கள் வந்து +2ல் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. அதை எல்லாம் ரீகால் பண்ணிவிட்டு அதனுடைய அட்வான்ஸ் செக்ஷனாக தான் இருக்கும். இப்போ டிஃப்ரென்ஷியல் கால்குலஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன, அதுக்கு என்ன ஃபார்முலா என்ன, லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன், கண்டினியூட்டி, டெரிவேட்டிவ்ஸ், டிஃப்ரென்ஷியல் ரூல்ஸ், இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன், லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து +2ல் படிச்சிருக்கோம். இதுக்கு கீழே உள்ளது மட்டும்தான் நம்ம புதுசாக இப்போ காலேஜில் வந்து படிக்க போகிறோம். அதே மாதிரி தான் யூனிட் 2லையும் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன், ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன், ஆயிலர் ஃபங்க்ஷன், இது எல்லாமே நம்ம வந்து 12ல் படித்தது தான். இதுக்கு பிறகு உள்ளது தான் கொஞ்சம் புதுசாக இப்போ காலேஜ் வந்து படிப்பீங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இன்டெக்ரல் கால்குலஸ் முழுக்க எல்லாமே கிட்டத்தட்ட படித்தது தான். கடைசி உள்ள இன்டெகிரேஷன் ஆஃப் ரேஷனல் ஃபங்க்ஷன், இராஷனல் ஃபங்க்ஷன், இது வரைக்கும் நீங்கள் 11th 12th படித்தது. இதுக்கு பிறகு உள்ளது தான் புதுசாக படிக்கக்கூடியதாக இருக்கும். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முழுவதுமே நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து +2ல் வந்து டபுள் அண்ட் ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸை பற்றி அதிகம் படிச்சிருக்க மாட்டோம். இதில் டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல் தான் இருக்கும். சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன், போலார் கோஆர்டினேட்ஸ், வால்யூம், ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா, அது எல்லாமே இருக்கும். யூனிட் 5 வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் 12ல் படிச்சிருக்கீங்க. அதனுடைய அட்வான்ஸ் செக்ஷன் தான் இங்கே இருக்கும். முதல்ல இது எல்லாமே ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து 12ல் படிச்சது தான். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன், மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ஸும் மட்டும்தான் நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒருவேளை 11th 12th வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க, நல்லா மேத்ஸை படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு இட்ஸ் நாட் ஸோ டஃப், அப்படி தான் இருக்கும். ஆனாலும் என்ஜினியரிங்கில் போய் ஜாயின் பண்ண உடனே எல்லாருமே மேத்ஸை தான் டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டஃப்பாக ஃபீல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் ஆர்டர் படி டெய்லி வீடியோ கொடுக்க போகிறேன். நீங்கள் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணிங்க, நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து 5 யூனிட்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போர்ஷன் முடிச்சு கொடுத்துருவேன். நீங்கள் எந்த காஸ்ட் எனக்கு பே பண்ணாமல் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருவேன். ப்ரொவைடட் உங்களுடைய சப்போர்ட், நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான்.
தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை பார்க்கல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். சேனல் உள்ளே போய் பாருங்கள். சேனல் உள்ள நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கிளாஸஸ் எடுத்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன், நிறையா ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு நிச்சயமாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் கொடுப்பேன், தினமுமே கொடுப்பேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு உடனே டஃப் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கோம், நிறைய மேத்தமெட்டிக்ஸ் படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்கும். அதனால் இந்த சிலபஸ் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கு தேவையான இந்த இது மொத்தம் மேத்தமெட்டிக்ஸில் உள்ள ஓவரால் ஃபார்முலா எல்லாம், டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, எல்லாத்துக்கும் தேவையான ஃபார்முலா எல்லாத்தையுமே நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், அதை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் தொடர்ந்து நான் என்ன செய்வேன், நிறையா ரீல்ஸில் சின்ன ஷார்ட்ஸு இது எல்லாமே கொடுத்துட்டே இருப்பேன். இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கம்பைண்டாக படிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மேத்ஸை ஈஸியாக படிக்க முடியும். அதனால் கம்பைன்டு ஸ்டடி, அதாவது குரூப் ஸ்டடி அப்படிங்கிறது இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சேர்ந்து படிங்க. மற்றபடி இதுக்கு என்னென்ன புக்ஸு நீங்கள் இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன புக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குமோ அந்த புக்கை தான் நானும் ஃபாலோ பண்ணி நடத்த போகிறேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள்.